நான் வந்து வோக்கல்ஸ் எப்படி நான் ட்ரெயின் பண்ணுறது, ஹவு கேன் ஐ ட்ரெயின் அண்ட் யூஸ் மை வாய்ஸ் பெட்டர் ஃபார் காட்ஸ் ஒர்க், அண்ட் இஸ் இட் எவர் டூ லேட் டு ஸ்டார்ட் லேர்னிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மினிஸ்ட்ரி. நான் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வயசாகிடுச்சு எனக்கு, இதுக்கப்புறமா நான் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் லேர்ன் பண்ணுறது ரொம்ப லேட்டாக, எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எந்த வயசில் வேணால் படிக்கலாம், பட் ஒரு வயசுக்கு அப்புறமா வந்து அந்த எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிரும். ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இட் இஸ் நாட் வெரி காமன் டு see that. இந்த முதியோர் கல்வி கூட தான் வச்சுருக்காங்க நம்ம ஊரில். ஆனால் முதியோர் கல்வியில் படித்து 70 வயசில் நான் ப்ரொஃபஸர் ஆக போகிறேன்னு சொன்னால், இப்போ நீ படித்து பிடிச்சா கூட வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. இப்போ வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறமா நம்முடைய வாய்ஸே வந்து ஃபஸ்ட்டு வந்து மாறிடும். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது கூட ஒரு ஏஜுக்கு அப்புறமா வந்து உங்களால் வந்து அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு வாசிக்கலாம் முடியாது. அதுக்குள்ளே முட்டி வலி, இடுப்பு வலி, கால் வலி, தலைவலி எல்லாம் வந்துடும். காதும் பாதி பேர் கேட்காம போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நான் டிஸ்கரேஜ் பண்ணல, பட் வந்து நீங்கள் 60 வயசில் திடீர்னு ஒரு ஆசை வந்து நான் இனிமேல் வோக்கல் கிளாஸஸ் போகிறேன், நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் போயிட்டு ஒரு திடீர்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் போகிறது, உண்மையாகவே அது தேவனுடைய அழைப்பாக இருந்தால் செய்யுங்க. கர்த்தர் உங்களை அழைச்சார்னா என்ன வேணாலும் செய்வார். ஆபிரகாம 100 வயசில் கூட குழந்தை பெற வச்சார் இல்லையா? அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குன்னா நீங்கள் செய்யுங்க, பட் தட்ஸ் நாட் த நார்ம். இப்போ ஆபிரகாம் வந்து 100 வயசில் தான் குழந்தை பிறந்துச்சு, பிறன சாராளுக்கு வந்து 90 வயசில் தான் குழந்தை பிறந்துச்சு, நான் கூட 100 வயசில் கல்யாணம் பண்ண போகிறேன்னு யாராவது வெயிட் பண்ணுவீங்களா? வெயிட் பண்ண மாட்டோம். அது அவருக்கு நம்ம வேலையை பார்ப்போன்னு போயிடும். ஸோ அதை போல் நீங்கள் வர்ஷிப் மினிஸ்ட்ரியில் ரொம்ப லேட்டாலாம் வந்து புதுசாக இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்க போகிறேன்றது வந்து இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபர்ஸ்ட் டூ இட். அது வந்து ஏர்லி ஸ்டேஜஸில், இப்போ எப்படின்னா, இப்போ எல்கேஜி யூகேஜி படிக்கிறதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது இல்லையா? அதை வந்து நான் 60 வயசில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றது பண்ணலாம், உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணிக்கலாம், பட் டேக்கர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதை வந்து விரும்பி அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல சில பேர் ஆண்டர் யூஸ் பண்ண முடியும், நான் இல்லைன்னு சொல்லலை, நான் யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. பட் ஸ்டில் நீங்கள் இந்த வயசில் உட்காந்து இந்த எஃபர்ட்லாம் எடுக்கிறதுக்கு வேறு பல மினிஸ்ட்ரீஸில் வந்து பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நீங்கள் நிறைய ஊழியங்களை அநேகருக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அது வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மினிஸ்ட்ரின்றது வந்து வெறும் வர்ஷிப் மினிஸ்ட்ரி மட்டும் இல்லை, பல நூற்றுக்கணக்கான ஊழியங்கள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதில் வந்து இன்வால்வ் பண்ணுங்கள், அதில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அதில் வந்து நீங்கள் வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிங்க. நீங்கள் வந்து 60 வயசில் வோக்கல் கிளாஸ் போகிறேன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எனர்ஜி இருக்காது பண்ணுறது. அவங்க வந்து இந்த இதை படிச்சுட்டு வா, இந்த மாதிரி ஹை நோட்டில் நீ வந்து நல்லா உட்காந்து ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பாடுனா மூச்சு வாங்கிடும் இல்லையா? ஸோ அது வந்து அந்த வயசில் நீங்கள் அதை போய் புதுசாக பண்ணி கஷ்டப்படாதீங்க. அதுக்கு பதிலாக மெனி மினிஸ்ட்ரீஸ், எத்தனையோ ஊழியங்கள் இருக்குது, அந்த ஊழியங்களில் நீங்கள் இன்வால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி அதில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, அப்படியே நான் படிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ட்ரை பண்ணுங்கள். எப்படி படிக்கலாம்? அது இது வந்து பெரியவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருந்தால் கூட நீங்கள் படிச்சுக்கணும், நான் தேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அ குட் கோச், ஒரு நல்ல ட்ரெயினர் கண்டுபிடிங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல சிஸ்டமேட்டிக்காக படிக்கலாம், ஈஸியாக படிச்சுன்னா ஃபாஸ்ட்டாக படிக்கலாம். செல்ஃப் லேர்னிங் பண்ணுறது தப்பு இல்லை. இப்போ நான்லாம் செல்ஃப் லேர்ன்ட் பர்சன் தான், ஏன்னா எனக்கு அப்போல்லாம் சேர்த்து விட்றதுக்கு ஆள் கிடையாது, அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இந்த செல்ஃப் லேர்னிங் மெத்தடில் நான் போனேன். பட் நீங்கள் செல்ஃப் லேர்னிங் வந்து என்னென்னா ரொம்ப டைம் எடுக்கும், இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஒவ்வொன்றா எது சரி எது தப்புன்னு நம்மளையே டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி நாமளாக அதை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். புரியுதுங்களா? இந்த ட்ரையல் அண்ட் எரர்லேயே போயிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் நேராக எதை படிக்கணுமோ நேராக படிக்கிறதுக்கு நல்ல மியூசிக் ஸ்கூல்ஸ் இருக்கும், வோக்கல் கோச்சஸ் இருப்பாங்க, அவங்கள போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக படிச்சிங்கன்னா அந்த ஃபவுண்டேஷனை சீக்கிரம் போட்டுடலாம், இன்னும் நல்லாவே நீங்கள் பிரகாசமாக வரலாம். ஒருவேளை எனக்கு அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, எனக்கு காசு இல்லை, நான் அவ்வளோலாம் செலவு பண்ணி நான் வந்து மியூசிக் கிளாஸஸ்க்கு வோக்கல் கிளாஸஸ்க்குலாம் எனக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி வந்து யூடியூப் வந்து ஒரு பெரிய ஒரு 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 ட்ரெஷர் ட்ரோவ். அது அதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க. கீபோர்ட் சொல்லிக் கொடுக்குறாங்க, கிட்டார் சொல்லிக் கொடுக்குறாங்க, ட்ரம்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க,
பலவிதமான சாம்பிள்ஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறாங்க, வோக்கல் சொல்லிக் கொடுக்குறாங்க, எப்படி பாடணும்னு நிறைய பெரிய பெரிய சிங்கர்ஸ் நல்ல ட்ரெயின்டு ஆளுங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ் கொடுக்க மாட்டாங்க. சாம்பிள் சொல்லுவாங்க, இப்படி இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் போய் காசு கட்டி என்கிட்ட வந்து படிங்கன்னுவாங்க. பட் அட்லீஸ்ட் யூ கெட் டு லேர்ன் சம்திங். ஏதோ ஒன்று நம்ம படிச்சுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் அதை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ உதாரணமாக நீங்கள் ஈவன் ஒரு ஸ்டுடியோ பில்ட் பண்ணணும், நீங்கள் ஆடியோ ஃபீல்டில் வீடியோ ஃபீல்டில் டெக்னிக்கலாக படிக்கணும்னா கூட so much of material that's available for free, எவ்வளவோ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக சொல்லிக் கொடுக்கறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இந்த லாக்டவுன் சீசன் நினைக்கிறேன், நானே வந்து ஒரு நடத்தினேன், ஒரு 2-3 செஷன்ஸ் நடத்தினேன். ஆடியோ எப்படி மிக்ஸ் பண்ணணும், மைக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், டெக்னிக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லி ஒன்று நடத்தினேன். கீபோர்டு எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு பிஎஸ்ஆர் கீபோர்டை வர்ஷிப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக வாஸ்து காட்டி சொன்னேன். இது வந்து நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது அங்கே விசேஷமாக அந்த கிராம சபைகள் இருக்க வாலிப பிள்ளைங்க பாஸ்டர்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணாங்க. பாஸ்டர், இதை கேட்டு தான் எங்கள் சர்ச்சே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, எங்கள் ஆடியோவே மாறுச்சு, எங்கள் வீடியோ செட்டப்பே மாறுச்சு, எங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க இன்னும் பெட்டர் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் நிறைய கோச்சிங்கே பண்ணியிருக்கேன், எப்படி எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வெல்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கு வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஐ ஆல்சோ கான்ஸ்டன்ட்லி அப்டேட் மை செல்ஃப். இன்றைக்கி என்ன டெக்னாலஜி வருது, இன்றைக்கி என்ன மாதிரி மியூசிக் ஸ்டைல் இருக்குது, இன்றைக்கி என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்க, என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே செல்ஃப் லேர்னிங் பண்ணி 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 தான் ஓரளவுக்கு டெவலப் பண்ணிடுறேன். இப்போ இங்கே இருக்கிற ஆடியோ வீடியோ செட்டப்பு, ஆன்லைன் செட்டப், இங்கே இருக்கிற மியூசிக் செட்டப் எல்லாமே ஓரளவுக்கு நான் பர்சனலாக ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு அதை எனக்கு ஹேண்டில் பண்ண முடியுது. முன்னாடி நான் ரொம்ப டைரெக்டாக ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தேன். இப்போ பை காட்ஸ் கிரேஸ் ஒரு நல்ல டீம் ஒன்று வந்துருச்சு. எல்லாருமே வந்து அமெச்சுவர்ஸ் தான், யாருமே ப்ரொஃபஷனல் கிடையாது, யாருமே படித்தவங்க இல்லை. பட் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து அவங்களும் நல்ல ட்ரெயின் ஆகிட்டிப்போம், அவங்களும் நல்ல ஒரு டீமை பில்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் ஸ்டில் இன்றைக்கி நான் என்னோட டெக்னிக்கல் இன்புட் நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஐ எம் ஆல்வேஸ் அப்டேட்டட். என்னென்ன இருக்குது, இந்த 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 ஃபீல்டுக்கு என்ன தேவை. இன்றைக்கும் நானும் செல்ஃப் லேர்னிங், எங்கள் காசு கொடுத்து படித்ததில்லை. இன்னும் இந்த மாதிரி வி ஆர் ஜஸ்ட் ஹார்வெஸ்டிங் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். இதை வந்து உலகத்தில் ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ அதை நம்ம சர்ச் பண்ணி ட்ரை பண்ணி என்ன பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். வாக்கிங் வித் த மாஸ்டர்ஸ், அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பேசும்போது பழகும்போது நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் தெரியும். அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ ஸோ மெனி வேஸ் டு லேர்ன். ஸோ அதனால் கற்றுக்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இது ஒன்று. அது